திண்டு உள்ள பார்ட் கலரிங்க்கு வந்து நம்ம க்ரீன் வித் பிளாக் எடுத்துக்கிறேன். அது வந்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து ஷேடிங் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டர் எட்ஜஸில் மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் வித் பிளாக்கை டைல்யூட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இப்போ ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு வெறும் தண்ணி எடுத்து ஸ்மூத்தன் பண்ணிக்கிறோம். இப்போ என்னோடய சென்டர், அதாவது பேஸ் கலர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பி அந்த பேஸ் கலர் எடுத்தோம் இல்லையா, அதையே வந்து எடுத்துட்டு வைப் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். நான் டேரெக்டாக கொடுக்காம எக்ஸஸ் பெயிண்ட்டை நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் வச்சு நான் ஸ்மூத்தன் பண்ணுறேன். இப்போ நான் உள்ளே வரைகிற இன்டென்சிக் டிசைன் எப்படி வரையணும்னு காட்டுறேன். ஓகேவா? இந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டுக்கோங்க. இதே பேட்டர்னை தான் நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். வேணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா அதில் ஸ்டார்ட் பண்ணலாம். பென்சில்லையோ இன்டென்சிக் டிசைன் வரைகிறப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்கிறதுக்காக லைட்டாக பிளாக் எடுத்துகிட்டு பிளாக்கும் க்ரீனும் திரும்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். ரொம்ப சின்ன சின்ன கர்வ்ஸ் போட வேண்டாம், பெருசாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் தூரம் இருந்து பார்க்குறப்போ டிசைன் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் ஏதோ வரைஞ்சிருக்கோன்னு தெரியும், ஆனால் என்ன வரைஞ்சிருக்கோன்றது தெரியாமல் போயிடும். இதே டிசைன் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் பெயிண்ட் எங்கேயாவது அவுட்டரில் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்பி அதே கலரை கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த பேட்டர்ன் வந்து கொடி பேட்டர்னுங்க.
நீங்கள் கொடி பேட்டர்னும் வரையலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். நம்ம கிளாஸில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் வரையலாம், இல்லை வேறு எதனா ரெஃபரன்ஸ் எடுத்தும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கிற இடத்துலலாம் வந்து எக்ஸ்ட்ரா கர்வ்ஸ் போட்டு முடிக்கிறேன். ஓகேங்களா?